ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் வாவ் தோஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாவ் தோஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு சீவிங் மிஷின் மெரிட் தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்து நான் வாங்கிட்டு வந்த மெரிட் சீவிங் மிஷின் வந்து வாங்க இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஸோ நானே வந்து எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஸோ ஷாப்பில் இருந்து என்னோட ஹஸ்பண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. பேக்கிங் எல்லாம் வந்து நல்லா சேஃபாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே நல்லாயிருக்கு மிஷின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், எனக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க, மிஷினோட டேபிள் வந்து நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. இப்போ மிஷினோட ஹெட் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதில் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் மாட்டிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மிஷின் வந்து நான் ரெகுலராக யூஸ்க்கு வந்து வீட்டுக்கு யூஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஷாப்பெல்லாம் வந்து வைக்கல. இதில் ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க. ஆயிலெல்லாம் விட்டுட்டு தான் எல்லா பார்ட்ஸுக்கும் அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன ஒரு சின்னதாக பூஜை தான் வந்து பண்ண போகிறேன். நாங்கள் அதிகமாக பூஜையெல்லாம் வந்து பண்ண மாட்டோம். ஸோ மிஷினுன்றதுனால ஸோ நல்ல டைம் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக பூஜை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பொட்டெல்லாம் வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் பாப்பாவெல்லாம். பாப்பா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஊதுபத்தி மட்டும் காட்டிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிவிட்டு. எனக்கு வந்து எப்போவுமே வந்து எதனா புதுசாக பொருள் இருந்தால் வந்து அதை வெல்கம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்ன மிஷினுக்கெல்லாம் பூஜை பண்ணுறியே அப்படி சொல்லிட்டு எதுவும் சொல்லாதீங்க. மெமரிஸ்க்காக ஒரு 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அது கூட ஸோ பார்க்கவே வந்து மிஷின் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ பூஜை பண்ணிவிட்டு ஆயுத பூஜை பண்ண மாதிரி எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது மிஷினை இப்படி பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க மிஷினு கூட என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட டூல் பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிஷின் ஆயில் வந்து ஒரு 50 ml 100 ml கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீடில் த்ரெட்டு மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அது லூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து மாட்டிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து நீடில் தான் கொடுத்துருக்காங்க. எம்மிங் நீடில் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இது கூட ஃப்ரீயாகவே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இந்த ஒயிட் கலர் பாக்ஸில். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் லூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 சைஸான திருப்பி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 3 பாபின் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுக்கல. ஸோ இவ்வளோ தான் இதில். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் வாவ் தர்ஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.